வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 407 நாட்களாகிறது. இந்நிலையில் காசாவின் தெற்கு மற்றும் வடக்கு 2 பகுதிகளிலும், முக்கியமாக மையப்பகுதியில் என அனைத்து இடங்கள் மீதும் இஸ்ரேல் குண்டு வீசி வருகிறது. அதேபோல் மறுபுறம் நாம் ஏற்கனவே டெலிகிராமில் கூறியிருந்ததைப் போல, லெபனான் உள்ளே போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்க தூதர் மூலமாக ஓர் ஆவணத்தை லெபனான் பாராளுமன்ற சபாநாயகர் பெர்ரி அவர்களிடம் கொடுத்துள்ளது. ஆனால் அதே சமயம் மறுபக்கம் மிக கடுமையான தாக்குதல்களை லெபனான் உள்ளே நடத்தி வருகிறது. இதை குறித்தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தொடர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தொடர். வணக்கம் தொடர். தொடர், இந்த ஒரு 2-3 விஷயங்கள். லெபனானை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது அவங்களோட ஒரு உதவி பொருட்கள் கொண்டு வர்றதை கூட நீங்க எங்களை கேட்டு தான் கொண்டு போகணும்னு சொல்றது, அந்த ஒரு அடிபட்டவங்களை வெளியில கூப்பிட்டு போறதுக்கு நாங்க சொல்லாம நீங்க யாரையும் வெளில கூட்டு போக கூடாது அமெரிக்கா மிரட்டுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒரு பக்கம். அதே போல இப்போ இந்த சீஸ்ஃபயர் ப்ரொபோசல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது. அதே போல இன்னொரு தோழர் கூட கேட்டிருந்தாரு, நானும் அதை பேசணும்னு நினைச்சிருந்தேன். அமெரிக்க போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் மேல ஏமன் தாக்குதல் நடத்துறது, இதை பத்திலாம் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க லெபனான்ல இருந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு பிஃபோரா தோழர்கள்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். தோழர்கள் நம்ம லைக் பண்ணிருங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும். ஏன்னா நம்ம வீடியோவோட கடைசியில சொல்லும்போது நிறைய தோழர்களுக்கு அது போய் சேரலாம்னு நினைக்கிறேன். அதனால முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா போன வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 தோழர்கள் தான் பார்த்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி 3000 தோழர்கள் பார்த்துருக்கீங்க. அது என்ன காரணம் டிலே ஆகுதுன்னா நீங்க லைக் பண்ணாம விடுறது தான். ஸோ ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும். தோழர், எனக்கு இதுல இருந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெர்ரி அப்புறம் அந்த யுஎஸ் அம்பாசிடர், இவங்க 2 பேருக்கும் நடந்தது என்ன, இடையில என்ன இப்போதைக்கு அங்க போயிட்டு இருக்கு போர் நிறுத்தம் தொடர்பா? பெரிக்கு இவங்க ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. சமாதான பேச்சுவார்த்தைக்கான ப்ரப்போசல் கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்துல பெரியினுடைய சொந்த ஊரில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது சொன்னதுக்கு அப்புறம் அந்த ப்ரப்போசலை கொடுத்துக்கிட்டு அதே சமயத்துல பெரியினுடைய சொந்த ஊர்லயே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அப்ப அதுக்கு பெரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது நெத்தன்யாகு அரசாங்கம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் நபர் மீது நெருக்கடி உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி ஒரு பிரஷரை கொடுக்கறதுங்கிறத தொடர்ந்து தன்னுடைய வழக்கமான வழிமுறையா வச்சிருக்கு. ஆனா அது செய்ய தவற இல்ல பார்க்க தவற ஒரு விஷயம், புரிஞ்சுக்க தவற ஒரு விஷயம் என்னன்னா, அது யாருகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துதுங்கிறத அது புரிஞ்சுக்கவே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்னன்னா, லெபனானை பொறுத்தளவுல நீங்க பெரிங்கிற ஒரு அமல் மூமெண்ட்டினுடைய தலைவர். அமல் மூமெண்ட் தான் ஹெஸ்புல்லாவுக்கு முன்னாடி இருந்து இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட். அந்த மூமெண்ட்டினுடைய சேர்மன் தான் பெரி. அதுக்கப்புறம் உருவான அமைப்பு தான் ஹெஸ்புல்லா. ஸோ ஹெஸ்புல்லா இன்னைக்கு பெரிய அமைப்பா இருக்கு. ஆனா அமல் மூமெண்ட், ஹெஸ்புல்லா இரண்டும் இணைந்து தான் இந்த போரை எதிர்கொள்றாங்க. இப்போ காசாக்குள்ள எப்படி ஹமாஸ் அமைப்பு முன்னின்று போரை நடத்துனுச்சுனாலும், இஸ்லாமிக் ஜிஹாது, பிஎஃப்எல்பி, டிஎஃப்எல்பி, முஜாஹிதீன் பிரிகேட்ஸ், இந்த மாதிரி பல அமைப்புகள் அது கூட இணைந்து இந்த போரை நடத்துறாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் இவங்களுடைய கூட்டணியில் இருந்து இந்த போரை நடத்திட்டு இருக்கிற அமைப்பு தான் அமல் மூமெண்ட். ஸோ அமல் மூமெண்ட் தான் இன்னைக்கு ஹெஸ்புல்லாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவா பேச்சுவார்த்தையில ஈடுபடுது. ஏன்னா ஹெஸ்புல்லாவினுடைய தலைவர்களை அவங்க திட்டமிட்டு கொலை பண்றாங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பேச்சுவார்த்தைக்கு போகல. பெரி மூலமா தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பெரி கம்ப்ளீட்டா ஹெஸ்புல்லா என்ன சொல்லுதோ அதை சொல்றதுக்கான ஒரு தூதுவரா தான் பெரி இருக்கிறார். ஸோ அந்த இடத்துல தான் அவர் சொல்றாரு, இது வெறும் பெரிங்கிற அந்த தனிநபரை பொறுத்தது இல்லை, இது அமல் மூமெண்ட்டை பொறுத்தது இல்லை, இதுதான் ஹெஸ்புல்லாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் பெரி பேசுறாரு. ஸோ அந்த பின்னணியில தான் சொல்றாரு, நீங்க யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, யாருகிட்ட இந்த மாதிரியான ப்ரெஷரை நீங்க போடுறதுக்கான முயற்சியில ஈடுபடுறீங்கிறது உங்களுக்கு புரியல. ஸோ அதனால இதனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அமெரிக்காவுக்கு ஏன் இவ்வளோ அக்கறை வந்துச்சு, ஏன் இந்த இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வரணும்ட்டு இவ்வளவு அக்கறை செலுத்துதுன்னா, மிகப்பெரிய அளவுக்கு
இஸ்ரேல் வந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு போர்க்களத்துல. அதனால எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொன்னா அவங்களுடைய எலிட் ஃபோர்ஸா இருக்கிற கொலானி பிரிகேட்ஸ் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஓ இன்று பல இடங்கள்ல அவங்களுடைய கேதரிங், அதாவது ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான பொசிஷன்ஸ்ல தாக்குதல் நடத்துறாங்க. ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இப்படி கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும், எல்லையிலிருந்து தூரம் வரைக்கும் வந்து அவங்களுடைய டார்கெட்டை வந்து செட் பண்ணி தாக்குதல் வந்து தொடர்ந்து நடத்துறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20ல இருந்து 25 ஆப்ரேஷன்ஸ் வந்து ஹெஸ்புல்லா தொடர்ந்து ரெகுலரா பண்ணுது. ஆப்ரேஷன்ஸ்னாக்க நீங்க ஒரு அதாவது ஒரு ஏவுகணையோ இல்ல ஒரு ட்ரோனோ நடத்துறதுக்கு பேர் அவங்க ஆப்ரேஷனா சொல்லல. அவங்க சொல்றது கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷன்ல ஒரு 50ல இருந்து 70 ஏவுகணைகள், ட்ரோனு இதெல்லாம் சேர்ந்து நடத்துற தாக்குதலை தான் வந்து அவங்க ஆப்ரேஷனா சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20, 25 ஆப்ரேஷன்ஸ் வந்து ஹெஸ்புல்லா பண்ணுது. இதெல்லாம் எதிர்கொள்ள முடியல. நீங்க நீங்க உயிரிழப்புகளை சந்திக்கிறாங்க. மக்கள் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க லெபனானை பொறுத்தளவுல. ஆனா போர்க்களத்தை பொறுத்தளவுல இஸ்ரேல் கடுமையான பின்னடைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அததான் வந்து அவங்க அந்த கோபத்தை வெண்ட் அவுட் பண்ற இடமா தான் வந்து மக்கள் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தி அந்த அந்த கோபத்தை வந்து அவங்க தீர்த்துக்கிறாங்க. ஏன்னா அங்க களத்துல தோல்வி அடையும் போது இவங்க வந்து கம்ப்ளீட்டா தோல்வி அடைகிறோங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடுவோங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, அதற்கு பதிலா மக்கள் குடியிருப்புகள் மீது குண்டு போட்டு அதை வந்து தங்களுடைய வெற்றியா வந்து அவங்க காட்டிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து அவங்க மக்களை வந்து அவங்க சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. அவங்க மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. நாங்க வந்து இப்படியெல்லாம் வந்து நம்ம வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே அந்த மக்கள் தான். அந்த மக்கள் வந்து இது பாதுகாப்பான இடம் இல்ல. இது வந்து நம்மளால வந்து இந்த இந்த எதிரிகளை வந்து எதிர்கொள்ளவே முடியாது. நம்ம கம்ப்ளீட்டா தோல்வி அடைகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மக்கள் வந்து வெளியேற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ப்ராஜெக்டே ஃபெயில் ஆயிடும். ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிஷன், இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் நோக்கமும் அதுதான். ஏன்னா அவங்க வித்தின் இஸ்ரேலுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகணுங்கிறது தான் அவங்க ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸுக்கான காரணம். ஏன்னா ஏன் ஆரம்பத்திலேயே ஹிஸ்புல்லா வரலன்னு சொல்லி பல தோழர்கள் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் வந்து ஈரான் இன்னும் கடுமையான தாக்குதல் நடத்தல அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இன்றைய வரைக்கும் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்டுடைய முடிவுங்கிறது அது வித்தின்ல தான் நடக்கும். இஸ்ரேலுக்குள்ள தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமா இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஃபெயில் பண்ண வைக்க முடியாது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமா நீங்க ஃபெயில் ஆக வைக்கணும்னா, மிகப்பெரிய பலி வந்து, அதாவது மிகப்பெரிய உயிரிழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு அழிவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஒரு 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 செட்டிலர் காலனிய எதிர்த்து நடக்கிற சண்டை கிடையாது. இது ஏகாதிபத்திய சக்திகளை எதிர்த்து நடத்துற சண்டை. ஸோ இப்ப இந்த ஏகாதிபத்திய சக்திகளை எதிர்த்து நடத்துற சண்டையில நீங்க வெளியில இருந்து தாக்குதல் நடத்தி இந்த என்டிட்டிய வந்து அழிக்க முடியுமான்னா, அது மிகப்பெரிய கடினமான காரியம். ஏன்னா, இதுக்கு ஆதரவு குடுத்து, இதுக்கு முழுமையான உதவி பண்ணி, இத காப்பாத்துறதுக்காக வெளி சக்திகள் வந்து இருக்கிறாங்க. இப்ப அவங்கலாம் நேரடியா இதுக்குள்ள வந்தாங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு இந்த பகுதியே வந்து அழிவு சந்திக்கும். அத வந்து இந்த மக்களும் வந்து விரும்ப மாட்டாங்க. இந்த ஆதரவு சக்திகள் வந்து குறைய ஆரம்பிச்சுருவாங்க. பயம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சுரும். காட்டிக் குடுப்பு நடவடிக்கைகள் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ, அதனால இது வந்து சஸ்டைனபிளா வந்து போறதுங்கிறது கடுமையானது. அந்த பின்னணியில தான் இந்த ஒட்டுமொத்த அக்டோபர் 7 தாக்குதல், அதனைத் தொடர்ந்து இவங்க எல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த இந்த அழுத்தங்கள் எல்லாமே எதற்காக குடுக்குறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ட வித்தின் கொலாப்ஸ் பண்றது தான். இம்ப்ளோட் பண்றது தான் இதனுடைய அடிப்படை நோக்கம். இந்த இம்ப்ளோடுங்கிறது தான் வந்து இவங்க வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் நோக்கம். இததான் ஹசன் நஸ்ரல்லா வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்க, இஸ்ரேல்ங்கிறது ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி, ஒரு சிலந்தி கூடு மாதிரி இஸ்ரேல்ங்கிற சொசைட்டி, இஸ்ரேல்ங்கிற நாடே வந்து சிலந்தி கூடு மாதிரி. அது பார்க்கும்போது தான் பலமானதா தெரியும். ஆனா டச் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா உடைஞ்சிரும் அப்படின்ட்டு. இது எந்த இதுலன்னா, சைக்காலஜிக்கலா நீங்க இந்த என்டிட்டிய வந்து டச் பண்ணீங்கன்னா, இது ஸ்பைடர் வெப் மாதிரி அழிஞ்சு போறக்கூடிய ஒரு தன்மையுடையது.
அவ்வளவு பலமானது கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் சொன்னாரு. ஸோ அதுதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிஷன். அப்போ இந்த என்டிட்டி இந்த ப்ரெஷரை வந்து இந்த என்டிட்டியால தாங்க முடியாது. அதனாலதான் அவங்க வந்து வார் ஆஃப் அட்ரிஷன் மோட்ல வந்து இயங்குறாங்க. தொடர்ந்து ஏன் இன்னைக்கும் ஹெஸ்புல்லா வந்து தன்னுடைய முழுமையான ஆயுத பலத்தையோ, தன்னுடைய முழுமையான பலத்தையும் இன்னும் வெளிப்படுத்தாம இருக்குன்னா, தொடர்ந்து இந்த அழுத்தத்தை வந்து குடுத்துட்டே இருக்கணும். அதுதான் நயீம் கசம் வந்து ஜெனரல் செக்ரட்டரி நயீம் கசம் வந்து சொன்னாரு. இந்த போரை நம்ம வார் ஆஃப் அட்ரிஷனா தான் கொண்டு போறோம். பல ஆண்டுகள் இந்த போரை நடத்துறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். பல ஆண்டுகள் நடத்தக்கூடிய ஒரு போரா தான் நம்ம இதை திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாரு. என்னன்னா, நீங்க 1 வருஷத்துக்கு மேல வந்து இன்னைக்கு காசாக்குள்ள போர் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸும், இந்த வார் ஆஃப் அட்ரிஷனுக்கும் தயாரா இல்லாம இருந்திருந்தாங்கன்னா, அவங்களால இவ்வளவு தூரம் நடத்த முடியாது. இந்த என்டிட்டிய பொறுத்தளவுல, இந்த என்டிட்டி வந்து இஸ்ரேல்ங்கிற இந்த நாடுங்கிறது குயிக்கா வந்து போர முடிச்சிருச்சுன்னா, இது கம்ப்ளீட்டா வெற்றி அடையக்கூடிய தன்மை உள்ளது. ஏன்னா, இதுக்கு முழுமையான ஆயுத பலம் இருக்கு. உடனடியா போர நடத்தி, உடனடியா முடிக்கிறது தான் இதனால முடியுமே தவிர, ஒரு நீட்டிச்ச போர இந்த நாட்டால நடத்த முடியாது. அதற்கு தகுதியான நாடும் கிடையாது. அதுக்கு தகுதியான ராணுவமும் கிடையாது இது. ஸோ, அதனால தான் வந்து எதிரணி என்ன பண்றாங்கன்னா, இத நீட்டிச்ச போரா கொண்டு போனா மட்டும் தான் இது வித்தின் வந்து கொலாப்ஸ் ஆகும். அதாவது இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து இது இஸ்ரேல் சொசைட்டிய கொலாப்ஸ் பண்ணும். இஸ்ரேலோட இன்னைக்கு இஸ்ரேலுடைய எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. போன ஆண்டுல போன ஆண்டுல மட்டும் ஏற்பட்ட இழப்புங்கிறது போரை தவிர, போருக்கு செலவு பண்ணதுங்கிறது தனி சார்ந்த செலவு. போரை இல்லாம அது சந்திச்ச இழப்புங்கிறது $67 பில்லியன். அப்ப இந்த ஆண்டு தொடர்ந்து இந்த போரை நடத்துனுச்சுன்னா, அடுத்த 67ல இருந்து ஒரு $100 பில்லியன் வந்து இழப்புகள சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா, இந்த தடவ அது போர் நடத்துறதுங்கிறது வெறும் ஹமாஸுக்கு எதிரான போர் கிடையாது. அது ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போரையும் நடத்துது. இன்னைக்கு அது முழுமையா இத விரிவாக்கம் பண்ணுங்கிறதுக்காக அது ஈரான் வரைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கு. சிரியால நேற்று தாக்குதல் நடந்திருக்கு. அதுல அதாவது இஸ்லாமிக் ஜிஹாதினுடைய தலைவர்கள் 2 பேர வந்து அசாசினேட் பண்ணியிருக்காங்க டமாஸ்கஸ்குள்ள. ஸோ இது வந்து இப்படியே தொடர்ந்து நீடிச்சு போச்சுன்னா, ஹெஸ்புல்லா இன்னைக்கு 150 கிலோமீட்டர் வந்து அதனுடைய சுற்றுவட்டத்த வந்து விரிவுபடுத்தியிருக்கு. ஹைஃபா வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்கு. ஹைஃபாங்கிறது இஸ்ரேல்ல இருக்கிற 2வது மிகப்பெரிய நகரம். அதனுடைய மிக முக்கியமான தொழில் நகரம். டெக்னாலஜிக்கல் ஹப்பா இருக்கிறது ஹைஃபா. அவங்களுடைய இம்போர்ட், எக்ஸ்போர்ட்ங்கிறதுக்கு பேஸா இருக்கிறது வந்து ஹைஃபா போர்ட். ஹைஃபா போர்ட்ல தான் நம்ம அதானி கூட முதலீடு பண்ணியிருந்தாரு. அத நிர்வகிக்கிறதுக்கு. ஸோ இப்படி பல்வேறு வகையில இந்த ஹைஃபாங்கிறது ரொம்ப முக்கியமான சிட்டி. அப்ப ஹைஃபா வந்து முழுமையா இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதி ஹைஃபா வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகுது. ரெகுலரா வந்து அவங்க அ செட் அதாவது ஷெல்டர்ஸ்குள்ள போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அந்த மக்கள். தொழில் வளம் வந்து தொழில் கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா ரெகுலரா இந்த போர் சூழல்ல தினம் வந்து இந்த மாதிரி சைரன்ஸ் வந்து ஒலிக்குது, இல்ல குண்டுகள் வந்து விழுது அப்படின்னா தொழில்கள் நடக்க முடியாது. ஏற்கனவே ராணுவத்துக்கு கான்ஸ்கிரிப்ட் பண்ணதுல ரிசர்வ் படைகளா இருந்தவங்க எல்லாரும் நம்மள மாதிரி நார்மலா இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு போருக்கு போக வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் போனதுனால தொழில் பாதிக்கப்பட்டுருச்சு. வேலை வாய்ப்புகள் வேலைக்கு போறவங்க வந்து எல்லாரும் இன்னைக்கு போருக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஸோ அதனால எல்லா வகையிலயும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. அதே நேரத்துல சர்வதேச நெருக்கடிகளை எதிர்கொள்ளுது. சர்வதேச அளவுல இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல குறிப்பா ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் வந்து ஆர்ம்ஸ் எம்பார்கோ பண்றாங்க. அதாவது ஆயுத உதவிகள ஆயுத தடைகள் வந்து விதிச்சிருக்கிறாங்க. ஆயுதத்த வந்து அங்கிருந்து வாங்க முடியாத அளவுக்கு தடைகள் விதிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாடா வந்து நீட்டிச்சுக்கிட்டே போறாங்க. இது வந்து பல நாடுகள் வந்து ஆயுத உத்தரவுங்கிறது இஸ்ரேலுக்கு எதிரா போட்டிருக்காங்க. ஸோ இப்படி எல்லா வகையிலயுமே இது மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுகிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள அரசியல் நிலையற்ற தன்மை வந்து உருவாகிட்டே இருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளியேத்திட்டாங்க. புதுசா வந்து வேற ஒருத்தர கொண்டு வந்திருக்காங்க. அந்த அரசாங்கம் நிலையற்ற அரசாங்கமா இருக்கு. அவங்க எல்லாரும் சொல்றது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு நடக்கக்கூடிய நிலையில அந்த அரசாங்கம் இன்னைக்கு இருக்குது. ஸோ இப்படி பல்வேறு வகையில இந்த நாடு முழுமையா இந்த போரை நடத்துறதுக்கு வந்து யார நம்பி இருக்குன்னா, அமெரிக்காவ நம்பி இருக்கு. இது கம்ப்ளீட் சாவரின் இல்லாத ஒரு நாடா இருக்கு. இந்த நாட்ட முழுமையா வந்து இப்ப இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கிறதே வந்து அமெரிக்காவ தான் இயக்க முடியுது. அமெரிக்கா இல்லன்னா அடுத்த நாளே இந்த நாடு வந்து இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும். ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு நாடு வந்து இயங்கவே முடியாது. இன்னொரு நாட்ட நம்பி கம்ப்ளீட்டா நம்பி வந்து ஒரு நாடுங்கிறது இயங்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் உருவாக்குனது தான் இவங்களுடைய
வெற்றி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் வெற்றியா வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த திட்டமிடலை தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படியெல்லாம் வந்து இது தொடர்ந்து நீட்டிச்சு போச்சுன்னாலே அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க ஒட்டுமொத்தமா இந்த இதுல வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த வித்தின் கொலாப்ஸ் ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கம். ஸோ இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்றதுனால தான் இந்த போரை வந்து எப்படியாவது ஒரு பக்கத்துல நிறுத்தி இந்த இந்த என்டிட்டியை வந்து அந்த சிக்கல்ல இருந்து விடுவிக்கலாங்கிறது தான் அமெரிக்காவினுடைய நோக்கம். ஸோ அதற்காக தான் இந்த சீஸ்ஃபயர் ப்ரொபோசல் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த சீஸ்ஃபயர் ப்ரொபோசலை சையத் ஹசன் நஸ்ரல்லாவுடைய பீரியட்ல அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கும் வந்து ஸ்டேட்டஸ் கோவா இருக்கு. ஏன்னா சையத் கசம் நைம் கசம் வந்து என்ன சொன்னாருன்னா, எங்களுடைய தலைவர் சையத் ஹசன் நஸ்ரல்லா என்ன திட்டமிடல் வச்சிருந்தாரோ, என்ன ஸ்ட்ராட்டஜிக் நோக்கத்தோட இந்த போரை வந்து அவரு ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரோ, அவருடைய ப்ராஜெக்ட நான் தொடர்ந்து நடத்துவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய உத்தரவாதமா இருந்தது. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ப சையத் ஹசன் நஸ்ரல்லா என்ன சொல்லியிருந்தாருன்னா, காசா போர் நிக்காம இந்த போர் வந்து நிக்காது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. ஸோ அதே தான் இன்னைக்கும் தொடருது. அப்ப அதுல எந்த மாற்றமும் வரல. அப்ப காசா போர் வந்து நின்னுச்சுன்னா தான் லெபனான் ஃப்ரண்ட் ஷூட் பண்றத நிறுத்தும். ஸோ அந்த இடத்துல இது எந்த வகை மாற்றத்தையும் உருவாக்க போறதில்ல. இவங்க எந்த ப்ரொபோசல் குடுத்தாலும் இன்னைக்கு ஏன்னா வெற்றி பக்கம் வந்து யார் இருக்காங்கன்னா, ஆக்சிஸ் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. இஸ்ரேல் கிடையாது. இஸ்ரேல் வந்து உயிரிழப்புகளை ஏற்படுத்தலாம், இனப்படுகொலை பண்ணலாம், எத்னிக் கிளென்சிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா போரியல் ரீதியாவோ, ஸ்ட்ராட்டஜிக் ரீதியாவோ, மூலோபாய ரீதியாவோ இஸ்ரேல் வந்து வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா இஸ்ரேல் வந்து கடுமையான தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நிரந்தரமான தோல்வியை நோக்கி இஸ்ரேல் போகுது. ஏன்னா இது வந்து இன்றைக்கு வேணா போர்ல வந்து இது தப்பி பிழைக்கலாமே தவிர, இது நீண்ட காலத்துல இந்த என்டிட்டி வந்து நிலை பெறவே முடியாது. ஏன்னா இதன் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு. சர்வதேச அரங்குல இதற்கு எதிரா இனப்படுகொலை குற்றச்சாட்டு இருக்கு. ஆக்குபேஷன் பண்றத வந்து முழுமையா விடுவிக்க சொல்லி சர்வதேச சமூகம் யுனைடெட் நேஷன்ஸனுடைய ஜெனரல் அசெம்பிளில வந்து தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் ஒரு நாடை வந்து இங்க இயக்கவே முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சர்வதேச சூழல்ல இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில ஒரு நாட்டை வந்து நீங்க தொடர்ந்து வந்து இயக்க முடியாது. அமெரிக்காவினுடைய உதவி இல்லைன்னா இந்த நாடு வந்து இருக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய நெருக்கடிகளை இந்த நாடு வந்து இன்னைக்கு எதிர்கொள்ளுது. ஸோ அதெல்லாம் தான் வந்து அவங்க திட்டமிட்டு தான் வந்து இந்த இந்த அலெக்சா ஃப்ளட்டுங்கிற இந்த ஆபரேஷனையும் வந்து ஆரம்பிச்சாங்க. அதை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கு இந்த நாடு. இதுல போன வாரத்துல அந்த இஸ்லாமிக் நேஷன்ஸினுடைய கூட்டம் வந்து ரியாதுல நடந்தது, சவுதி அரேபியால. அங்க வந்து அவங்க கடுமையான தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க. அதுல குறிப்பா சவுதி அரேபியாவினுடைய இளவரசரா இருக்கிற சலீம் சலீமா அவர் பேரு எனக்கு முகமது பின் சல்மான், எம்பிஎஸ். சல்மான் சல்மான் வந்து சல்மான் வந்து வெளிப்படையாவே பேசியிருக்கிறாரு. இஸ்ரேல் நடத்துறது இனப்படுகொலை, இதை உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்க வந்து அறைகூவல் விடுத்திருக்கிறாங்க மற்ற நாடுகளுக்கு, சர்வதேச சமூகத்துக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறாங்க. உடனடியா வந்து இதை ஃபோர்ஸ் மூலமாவது நிறுத்துங்க அப்படிங்கிறத அறைகூவல் விடுத்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இந்த நார்மலைசேஷன், அதாவது அப்ரஹாம் அக்கால் இனிமே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதனுடைய உச்சகட்டமா தான் இன்னைக்கு இஸ்லாமிக் நேஷன்ஸினுடைய கூட்டமைப்பா சேர்ந்து அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு நெருக்கடிகளை வந்து இந்த நாடு எதிர்க்குது. அமெரிக்காவே வந்து அவங்களோட இந்த பகுதியில் இருந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த என்டிட்டியை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் தான் வந்து இன்னைக்கு நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதற்கு மத்தியில தேவை இந்த வந்து லெபனான் ஃப்ரண்ட்ல நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மிலிட்டரியிலே தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த வெற்றிக்கான வழியே இல்லை. ஏன்னா சொல்ல போனா அவங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க வெஸ்டர்ன் தரப்புல இருந்து வர்ற அவங்களுக்கு பயஸ்டா இருக்கக்கூடிய மிலிட்டரி சேனல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா,
கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்னுடைய அறிக்கை வந்து என்ன சொல்லுதுன்னா, முதல் முறையா ஒரு பில்டிங்க ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பில்டிங்க பிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு, அங்க மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு எந்தவித ஆப்பரேஷனல் ஹோல்டும் வந்து அங்க இல்ல. இப்ப நீங்க ஆப்பரேஷனல் ஹோல்டுன்னா மிலிட்டரி டெர்ம்ல ஒரு பகுதிக்கு வந்து முக்கியமான ஒரு வில்லேஜ வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு, அங்கிருந்து நீங்க மறுபடியும் வந்து உங்களுடைய ஆ தாக்குதல வந்து ஆரம்பிக்கணும். அங்கிருந்து பிரிப்பரேஷன் வந்து பண்ணி நீங்க வந்து இன்வேஷன வந்து பண்ணணும். அதாவது படையெடுப்ப வந்து பண்ணணும். அப்ப அந்த இடத்த வந்து நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட்டு உங்க பகுதியிலிருந்து உள்ளுக்கு வர்றதுக்கான முழுமையான கட்டுப்பாடு உங்க கையில இருக்கணும். அப்பதான் வந்து உங்களால அந்த இடத்திலிருந்து உங்களுடைய மிலிட்டரி கமாண்ட வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி எந்த இடத்தையும் வந்து இதுவரைக்கும் அவங்க புடிச்சு வைக்கிறாங்க. சும்மா வந்து இந்த TikTokல வீடியோ போடுறதுக்காக கொடிய நடுறது, அத பண்றது, இத பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி திரும்பி எல்லைக்கு போயிர்றது. அப்போ இவங்களுக்கு ஆப்பரேஷனல் கண்ட்ரோல்ங்கிறது கிடையாது. இவங்க இன்வேஷன் வந்து இன்னும் பண்ணவே இல்லங்கிறது தான் நடுநிலைமையான தகவல்கள் வந்து சொல்லுது. இவங்க வந்து இன்வேஷனே பண்ணல. இவங்க வந்து உள்ளுக்கு போறாங்க. போய் தாக்குதல் நடத்துறாங்க, கிராமங்கள் அழிக்கிறாங்க, கட்டடங்கள் அழிக்கிறாங்க, குடியிருப்புகள் அழிக்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறாங்க. இவங்களுக்கு இருக்கிற சுப்ரீமசிங்கிறது ஏர் சுப்ரீமசி. வான்படை தான் வந்து இவங்களுடைய பலம். அந்த வான்படை மூலமா வந்து குண்டுகள போட்டு கிராமங்கள அழிக்கிறாங்க. பழைய கட்டடங்கள அழிக்கிறாங்க. 100 வருஷம், 500 வருஷம், 600 வருஷம் கட்டடங்கள எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. அழிச்சிட்டு இவங்க வந்து அதுவரைக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டு திரும்பி வராங்க. இவ்வளவுதான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறது. இவங்க எந்த வகையிலும் இன்வேஷனே இன்னும் பண்ணல. ஸோ அதனால இப்பவே இவங்களுக்கு வந்து இந்த இந்த போர வந்து தொடர்ந்து நடத்த முடியல. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரிசர்விஸ்ட் அதாவது இந்த காத்திருப்பு படைங்கிறது, பொதுமக்கள்ல இருந்து உருவாக்கி கொண்டு வர படைங்கிறது, ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்தவங்களுக்கு லீவு குடுத்து திருப்பி அனுப்பியிருந்தாங்க. அவங்கள திரும்ப ரிப்போர்ட் பண்றது. அதாவது கூப்பிட்டாக்க திரும்ப வர்றது. படைக்கு வர்றவங்க வந்து 20% வர்றது இல்லையாம். இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, 12லிருந்து 20% நீங்க வந்து பணிக்கு திரும்பி வாங்கன்னு சொன்னாக்க வர்றதில்ல. பயந்துகிட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நெருக்கடிகள எதிர்கொள்றாங்க. இப்ப 20% பேர் வரலன்னா, 3,00,000 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 40,000, 50,000 பேர் வந்து திரும்ப வர்றதில்ல. இப்ப அவ்வளோ பேர் வரலன்னா, இந்த ராணுவம் எப்படி வந்து இயங்கும்? தொடர்ந்து வந்து இந்த போர் வந்து எப்படி நடக்கும்? ஸோ அமெரிக்காவினுடைய உதவிங்கிறது ஆயுத ரீதியான உதவிய தான் பண்ண முடியுமே தவிர, அவங்க எப்படி நேரடியா களத்துல போர் வீரர்கள கொண்டு வந்து குடுக்க முடியும்? அதுக்கான வாய்ப்பே இல்ல. ஸோ அதனால இந்த இந்த ராணுவம் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இந்த நாடு கல்ச்சுரலி அதற்கு தயாரான நாடு கிடையாது. இது வந்து ஒரு மெட்டீரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனா இவங்க எதிர்கொள்றவங்கங்கிறது கம்ப்ளீட்டா ஐடியாலஜிக்கல் ஸ்பிரிச்சுவலா வந்து ஒரு விடுதலைக்காக போராடக்கூடிய அமைப்புகளா இருக்கிறாங்க. கம்ப்ளீட்லி வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கிராமங்கள் அழிக்கப்படுது, அவங்களுடைய மக்கள் அழிக்கப்படுறாங்க, அவங்களுடைய குடும்பங்கள் அழிக்கப்படுது. அதெல்லாம் எதிர்த்து நின்னு போராடக்கூடிய வீரர்களா இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு உயிர் பயம்ங்கிறது கிடையாது. அவங்க வந்து மாற்றடம் ஆகுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. வீரமரணம் அடையறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிக்டாக்ல வீடியோ எடுத்து போட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து போருக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துக்கும் நடக்கிற அந்த போர்ல இந்த சமூகம் ஒரு காலத்திலயும் வெற்றி அடைய முடியாது. எவ்வளவு ஆயுத பலம் இருந்ததுனாலும் இதுக்கு அந்த டெடிகேஷன் கிடையாது. சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற எண்ணம் கிடையாது. ஜஸ்ட் காசுக்காக இவங்க போகல. இவங்க வந்து ஆக்கிரமிப்புக்காக போறாங்க. இவங்களுக்கு எந்த இது அடிப்படையும் கிடையாது. இவங்க இங்க இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா, இவங்களுக்கு வேற இடங்கள்ல இவங்களுக்கு குடியுரிமை இருக்கு. நெனச்சாங்கன்னா இவங்க வேற இடம் போகலாம். ஆனா, அங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க எதுக்காக போராடுறாங்கன்னா, அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. அவங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிரா போராடுறாங்க. ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்புல போராடுறாங்க. அவங்க மக்கள அழிக்கிறதுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக போராடுறாங்க. அவங்க குடும்பங்கள இழந்துட்டதுனால வந்து நின்னு போராடுறாங்க. அப்படி வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தன்னுடைய உயிர குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு சமூக கட்டமைப்புங்கிறதும், பொருள் மோகம், தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக போறவங்களுக்கும்,
வேறுபாடுங்கிறது கம்ப்ளீட்டா வித்தியாசமானது. இந்த சமூகத்தினால அந்த அளவுக்கு இழப்புகளை எதிர்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு டெடிகேஷனா வந்து ஒர்க் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு இந்த சமூக கட்டமைப்பு அனுமதிக்காது. அதற்காக இந்த சமூக கட்டமைப்பு இல்ல. அதற்காக வந்து குடியேறினவங்களும் கிடையாது. இப்போ தன்னுடைய நிலைநிறுத்தல்ங்கிறது தன்னுடைய வெரி எக்ஸிஸ்டன்ஸே வந்து இந்த இந்த பகுதியில வந்து தான் வந்து எதிரிகள அழித்தொழித்தது மூலமா தான் வந்து நம்மளால இந்த பகுதியில இருக்க முடியும். அப்படின்னா, அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்ல. அந்த சமூகத்துக்கு வேற வாய்ப்புகள் இருக்கு. வேற இடத்துக்கு போகலாம். ஏன் இங்க இருந்துகிட்டு இவ்வளவு இழப்புகள சந்திச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு. அந்த சமூக கட்டமைப்புக்கும், இந்த மாதிரி தன்னுடைய உறவினர்களையும், தன்னுடைய குடும்பத்தையும், குழந்தைகளையும், மனைவியையும், அம்மா, அப்பா எல்லாத்தையும் இழந்துகிட்டு, அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கணும், தன்னுடைய சமூகத்த பாதுகாக்கணும்னு போராடுற ஒரு ஒரு சமூகத்துக்கும் இடையில அந்த அந்த சைக்காலஜிக்கல் டிஃபரன்ஸ்ங்கிறது, உளவியல் வித்தியாசங்கிறது மிகப்பெரியது. அதனால இவங்களால ஒரு காலத்திலயும் அவங்கள எதிர்கொள்ளவே முடியாது. அதுதான் இன்னைக்கு களத்துல தெரியுது. அதனால தான் இவங்களுக்கு சீஸ்ஃபயர் வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்காக அமெரிக்கா வந்து இன்னைக்கு தன்னுடைய செல்வாக்கின் மூலமா, குறிப்பா இந்த இந்த லெபனான்ல இருக்கிற இந்த பிளவுகள பயன்படுத்தி, அதன் மூலமா ஆதாயம் பெறலாம்ங்கிறதுல மிரட்டி பணிய வைக்கலான்னு முயற்சி பண்றாங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஓகே, ஓகே தோழர். இதுல அடுத்து வந்து அந்த ஏமன் அன்சருல்லா தாக்குதல் நடத்தினதா சொல்லப்பட்ட அந்த ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மற்றும் 2 டெஸ்ட்ராயர் வகை போர்க்கப்பல். பட் அத பத்தியான படங்கள் அல்லது காணொளிகள் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படி ஒண்ணும் வரல. ஆக்சுவலா அது நடந்திருக்கா? அது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா அல்மாயாதீன் லெபனான்ல இருந்து வரக்கூடிய அல்மாயாதீன் ஊடகம் தான் அத வந்து டீட்டெயிலா எழுதியிருந்தாங்க. அத நம்மளும் டெலிகிராம்ல எழுதியிருந்தோம். அத பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? அது இவங்க எழுதுனது மட்டும் இல்ல. அல் மயதீன் வந்து அத ஆ ஆ அன்சருல்லா ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ல இருந்து அந்த தகவல் வந்து சொன்னதா சொன்னாங்க. அது வந்து அமெரிக்காவினுடைய சென்காமும் அக்ரி பண்ணியிருக்கு. சென்காம் சொல்லியிருக்கு, தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மதான் அப்டின்ட்டு. ஸோ, அதனால அது தாக்குதல் நடந்தது உண்மைங்கிறது கிளியரா தெரியுது. அன்னைக்கு அவங்க அன்சார் அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுங்கிறத அறிக்கைய வெளியிட்டிருக்கிறாங்க அன்சார். ஸோ, இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய கடற்படைக்கு இருக்கிற நிலைமை. கடற்படைங்கிறது ரொம்ப வல்னரபிளான பர்டனா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்னும் நீங்க மிலிட்டரி அ ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுகள் இன்னைக்கு அவங்களுடைய அசட்டா இருந்தது மாறி, இன்னைக்கு மிகப்பெரிய சுமையா மாறிட்டு இருக்கு. ஏன்னா, நீங்க போர் அதாவது வார்கிராஃப்ட் அ ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஒவ்வொன்னும். அதுல அத பாதுகாக்கிறதுக்காக ஒரு 10 டெஸ்ட்ராயர் ஷிப்ஸ் வந்து வரணும் அதுக்கு. அப்ப இதனுடைய செலவீனங்கள் வந்து ரொம்ப அதிகம். அதேபோல ஒரு ஒரு அ ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 5000 துருப்புகள் வந்து பணியாளர்கள் வந்து அதுக்கு வரணும். அத பாதுகாக்கிறதுக்கும், அத இயக்கறதுக்கும், சண்டைகள நடத்துறதுக்கும் வந்து ஒரு 5000 பேர்ல இருந்து 8000 பேர் வந்து ஒவ்வொரு போர்க்கப்பல்ட்டயும் வரணும். கிட்டத்தட்ட 11 போர்க்கப்பல் வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட் கேரியர் போர்க்கப்பல் 9ஓ, 11ஓ வச்சிருக்கு அமெரிக்கா. அமெரிக்கா கிட்ட தான் அதிகமா இருக்கு இந்த வகையான போர்க்கப்பல். ஸோ இந்த போர்க்கப்பல்கள் அவங்களுக்கு ஒரு காலத்துல அசட்டா இருந்தது. அதுதான் வந்து அதன் மூலமா தான் ஒவ்வொரு ஃப்ளீட்லயும் வந்து ஒவ்வொரு பகுதியிலயும் அவங்க ஃப்ளீட்ட உருவாக்கி இருந்தாங்க. அ அதன் மூலமா தான் உலகத்த வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ராணுவத்தின் மூலமா கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு அவங்களுக்கு அது எல்லாமே மிகப்பெரிய பர்டனா மாறிட்டு இருக்கு. ஆனா, இத மாத்தக்கூடிய சூழ்நிலையும் இல்ல. இப்ப இந்த மிலிட்டரி டெக்னாலஜிய வந்து உடனடியா மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா, வாய்ப்பே இல்ல. அது எல்லாமே இன்னைக்கு பர்டனா மாறுது. அதுல ஒரு பர்டன் தான் வந்து ஏன்னா ஏற்கனவே 2, 3 கப்பல்கள் இதே மாதிரியான விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் வந்துட்டு திரும்பி போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதெல்லாம் திரும்ப போயிடுச்சு. இப்ப திரும்ப புதுசா மறுபடியும் வேற ஒரு கப்பல் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்ப அந்த கப்பலும் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடிய எதிர்கொள்ளுது. அவங்களால வந்து தொடர்ந்து வந்து இந்த இந்த போர் படைகள வந்து இந்த பகுதியில வச்சு, அவங்களால வந்து இது இது யானைய கட்டி தீனி போடுற கத. இந்த யானைய கட்டி தீனி போட முடியாது அவங்களால. இந்த யானையும்
பலன் இல்லாததா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற போர் சூழல், போர் டெக்னாலஜிக்கல் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது பொறியியல் ரீதியா வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உருவாயிடுச்சு. இந்த ட்ரோன் டெக்னாலஜி, ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், குரூஸ் மிசைல்ஸ், இப்படி பல்வேறு வகையான மிசைல் டெக்னாலஜிங்கிறது கம்ப்ளீட்டா இன்னைக்கு போர்க்களத்தையே வந்து மாத்திருச்சு. இன்னைக்கு முன்னாடி மாதிரி போர்க்களம் இன்னைக்கு கிடையாது. இப்ப இதே வந்து 2009 காலகட்டம் வந்து இன்றைய சூழல்ல இருந்திருந்ததுன்னா, அ ஆ விடுதலை புலிகள் அமைப்பு மிகப்பெரிய அமைப்பா இருந்திருக்கும். மிகப்பெரிய வலுவுள்ள அமைப்பா இருந்திருக்கும். இவங்களெல்லாம் எதிர்கொள்றத சர்வசாதாரணமா எதிர்கொண்டிருக்கோம். ஆனா, அதற்கான கொடுப்பனை இல்லாம போச்சு. நம்ம அமைப்பு வந்து அ விடுதலை புலிகள் அமைப்பு அன்னைக்கு அ அ அழி அழி அழிக்கப்பட்டுருச்சு. ஆனா இன்னைக்கு இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது, டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு. இன்னைக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே தலைகீழா மாற்றம் அடைஞ்சிருச்சு. அமெரிக்கா உருவாக்கி வச்சிருந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய இந்த டெக்னாலஜி எல்லாம் பவர்ஃபுல்லான டெக்னாலஜியா இருந்தது. ஆனா இன்னைக்கு அது எல்லாமே மிகப்பெரிய பர்டனா மாறிடுச்சு. அவங்களுக்கு செலவீனங்கள் அதிகப்படுத்துது. அந்த நாடு ஏற்கனவே டெபிசிட்ல போகுது. மிகப்பெரிய அளவுக்கு கடன் தொல்லையில வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. 1 ட்ரில்லியனுக்கு மேல வந்து அவங்க வட்டி குடுக்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய பாண்டுகளுக்கான வட்டிகள் வந்து 1 ட்ரில்லியனுக்கு மேல ஒவ்வொரு ஆண்டும் குடுக்க வேண்டியிருக்கு. இது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போக வேண்டிய கட்டாயத்திலயும் இருக்கு. அதனால இவங்களால தொடர்ந்து வந்து மிலிட்டரிக்கு ஸ்பெண்டிங் பண்றதுலயும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அதே நேரத்துல நீங்க மாற்றத்த கொண்டு வரணும். டெக்னாலஜிக்கல் மாற்றத்த கொண்டு வரணும்னா, அதற்கான பொலிட்டிக்கல் வில்லு கிடையாது. 2வது அங்க இருக்கிற மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப் வந்து தேர்தல முழுமையா கட்டுப்படுத்துறதுனால, இந்த மாற்றங்கள அவ்வளோ சீக்கிரமா நீங்க கொண்டு வரவும் முடியாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒப்புதல் குடுக்கணும். காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு பெருமளவுக்கு தேர்தலுக்கு நிதி அளிக்கிறது மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் தான். லக்கித் மார்ட்டின், ரேத்தியான் போன்ற நிறுவனங்கள் தான் பெருமளவுக்கு பணத்த குடுக்குறாங்க, வாரி வழங்குறாங்க. அவங்கலாம் குடுத்தாங்கன்னா, அவங்க மாற்ற விடமாட்டாங்க. ஏன்னா புதுசா பண்ணணும்னா டெக்னாலஜிக்கலி ரெவல்யூஷனரியா நீங்க வந்து திட்டங்கள வந்து செயல்படுத்தணும். புதுசா வந்து ஆர்&டி டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகணும். நெறைய செலவீனங்கள் பண்ணணும். நீங்க ஆர்&டிலாம் பண்ணி, புதுசா டெவலப் பண்ணி, புதுசா எல்லாத்தையும் வந்து மாத்தி, புது புது டெக்னாலஜிய கண்டுபிடிச்சு, அத வந்து இம்ப்ளிமென்டேஷனுக்கு கொண்டு வந்து நீங்க ஏன்னா ஆர்&டிக்கு நீங்க போய் செலவு பண்ணீங்கன்னா, பெரிய தொகைய வந்து செலவு பண்ணும். ஒரு ஒரு தொழில்நுட்பத்த கண்டுபிடிக்கிறதுக்காக, பெரிய அளவுக்கான தொகைய வந்து நீங்க செலவு பண்ணணும். அத அந்த நிறுவனங்கள் விரும்பல. அந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே செலவு பண்ணி உருவாக்கி வச்சிருக்கிற டெக்னாலஜியையே வந்து விற்பனை பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க கவனமா இருக்கிறாங்க. இப்போ எஃப் F-15 இல்ல F-16, F-21, F-22, F-35 இதெல்லாம் வந்து என்னன்னா, ஏற்கனவே அவங்க பெருமளவுக்கு ஆர்&டி பண்ணி உருவாக்குன டெக்னாலஜி. ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட். இப்ப இத வந்து மாற்றத்துக்கு அவங்க ஏற்கனவே செலவு பண்ணியிருக்கிறாங்க ஆர்&டிக்காக. அந்த ஆர்&டிக்கு செலவு பண்ணத விட பல மடங்கு லாபத்த வந்து இன்னைக்கு கொழிக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த டெக்னாலஜி வந்து தொடர்ந்து வந்து அவங்க குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இத வந்து நீங்க மாத்துறதுக்கு காங்கிரஸ் ஒப்புதல் குடுக்குமான்னா, அவங்க வந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் தேர்தல்ல வந்து பெருமளவுக்கு செலவு பண்றாங்க. கேம்பெயின் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. அதனால வந்து அவங்களால அதெல்லாம் மாத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கடினமானது. அதனால வந்து இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமும் வந்து அலோவ் பண்ணாது. இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெவல்யூஷனரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன வந்து பண்றதுக்கு இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் அலோவ் பண்ணாது. அப்படியே நீங்க பண்ணணும்னாலும், ஆர்&டிக்கு செலவு பண்ணி, எல்லாமே நீங்க பண்ணணும்னாலும், அது உடனடியா நடக்கிற விஷயமும் கிடையாது. அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க இப்ப இந்த தொழில்நுட்பத்துல புது தொழில்நுட்பத்த கண்டுபிடிச்சு, நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அத டெஸ்ட் அவுட் பண்ணி, அது சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் அவுட் பண்ணி, அத நீங்க வந்து களத்துக்கு கொண்டு வந்து பெரிய அளவுக்கு வாஸ்ட் புரொடக்ஷன பண்ணி, நீங்க கொண்டு வந்து நிறுத்தணும்னா, 10லிருந்து 20 வருஷம் பிடிக்கும். அப்ப இந்த 10லிருந்து 20 வருஷம் பிடிக்கும்போது, அடுத்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் என்னவா மாறும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால அமெரிக்கா பின்தங்கிருச்சு. மிலிட்டரி தொழில்நுட்பத்துல கம்ப்ளீட்டா பின்தங்கிருச்சு. இனிமே வந்து அத திரும்ப தூக்கி நிறுத்துறதுங்கிறது நடக்காத காரியம். அதுல ஒரு மிகப்பெரிய யானை தான் வந்து இந்த வார்கிராஃப்ட் கேரியர். அதுல இப்ப வந்து இங்க ஒரு வார்கிராஃப்ட் கேரியர் சிக்கிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. அத அன்சரல் அமைப்பு இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க.
இனிமே நேரடியா அமெரிக்கன் போர்க்கப்பல்கள் அனைத்தும் தாக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகுதிக்கு வந்துச்சுன்னா தாக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க தேர்தல் மாற்றத்துல என்னென்ன விஷயங்கள் அங்க நடக்குதோ அதற்கு எதிர்வினைகள் வந்து இந்த பகுதியிலிருந்து இங்க இருக்கிற ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாகவும் இந்த இந்த தாக்குதல் நடவடிக்கையை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே தாக்குதல் நடவடிக்கை தாக்குதல் பண்ணியிருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நேரடியா தாக்குறாங்கன்னா எதிரியினுடைய திட்டம் வந்து அவங்களுக்கு கிளியரா புரியுது. அவன் எதை நோக்கி நகர்றாங்கிறது புரியுது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி அச்சுறுத்தலை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தாக்குதலை பண்றாங்க. இவங்க வந்து எதிரிக்கு சொல்றாங்க, நீ பண்றதுக்கு தயாரா இருந்தன்னா நானும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இவங்க தெளிவுபடுத்துறாங்க. அமெரிக்க போர்க்கப்பல் இன்னைக்கு ஓடி ஒளிய வேண்டிய நிலையில தான் இருக்கே தவிர அவங்களால திருப்பி இதை தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, இனிமே இந்த பகுதிக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்க மீது தாக்குதல் நடத்தப்படுங்கிறதையும் அன்சாருல் அமைப்பு தெளிவுபடுத்திட்டாங்க. ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது தோழர்கள் சொல்ல வேண்டியிருக்கா? இப்ப இந்த வர்ற செவ்வாய்க்கிழமை வந்து ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கி ஒரு 1000வது நாள் வருது. அதுலதான் நம்ம ஒரு நேரலை செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. எனக்கும் தோழருக்கும் அதுக்கான தொழில்நுட்ப வசதிகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். வந்துருச்சுன்னா தோழருக்கு நாங்கள் அதை இன்ஃபார்ம் பண்றோம். நம்ம இதுலயே போஸ்டா போட்டுறோம். தோழர் நீங்க வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? வேற ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு, 2-3 நாட்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் செய்மோர் ஹெர்ஸ், லெஜெண்டரி பத்திரிகையாளர் செய்மோர் ஹெர்ஸ் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதுல நெத்தன்யாகுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பத்தி எழுதியிருக்கிறாரு. குறிப்பா மிகப்பெரிய நெருக்கடியில நெத்தன்யாகு சிக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. அது என்ன நெருக்கடின்னா, இடையில வந்து இந்த அவருடைய முதன்மை செய்தி தொடர்பாளரா இருந்த ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணதை நம்ம கேள்விப்பட்டோம். அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு ஹை செக்யூரிட்டி டாக்குமெண்ட், குறிப்பா வந்து சீக்ரெட் டாக்குமெண்ட். அது குறிப்பா என்ன சொல்லுதுன்னா, அது ஹமாஸினுடைய தலைவரா இருந்த யஹ்யா சின்வருடைய லேப்டாப்ல இருந்து கிடைச்ச டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை அந்த நபர் வந்து வெளியிட்டு இருந்தாரு. அது ஜூயிஸ் கிரானிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரிட்டன்ல இருக்கிற ஒரு பத்திரிகைக்கு வெளியிட்டு அதை விட டீட்டெயிலான ஒரு டாக்குமெண்ட்டை பில்டுன்னு சொல்லி ஒரு ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு லீக் பண்ணியிருந்தாரு. ஸோ இது தெரிஞ்ச உடனே உள்நாட்டு பாதுகாப்பு உளவு அமைப்பா இருக்கிற மொசாத்துக்கு இணையா இருக்கக்கூடிய சின்பெட் நிறுவனம் என்ன பண்ணுச்சு, அவருக்கு எதிராக வழக்க தொடுத்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் வந்து கோர்ட்டை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. அவரு 2 முறை வந்து அவருக்கு பெயில் கேட்டு கோர்ட் வந்து ஜட்ஜி நிராகரிச்சுட்டாரு. அதை தொடர்ந்து அவரு கூட வேற யாரோ அது மாதிரியான சீக்ரெட் டாக்குமெண்ட் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரு கூட தொடர்புல இருந்த இன்னும் 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த இந்த சமயத்துல இந்த லீக்கேஜ் நடந்த அடுத்த சில நாட்கள்ல நெத்தன்யாகு ஒரு சர்வதேச பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை நடத்தி அதுல வந்து இந்த ஹமாஸுக்கு வந்து சீஸ்ஃபயர் பண்றதுக்கான நோக்கம் இல்லை, ஹமாஸினுடைய நோக்கம்ங்கிறது இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்துறது, இஸ்ரேல் சொசைட்டிக்குள்ள வந்து பிளவுகளை உருவாக்குறது, பொலிட்டிக்கல் கேயோஸை உருவாக்குறது, அதன் மூலமா வந்து தங்களுடைய நோக்கத்தை வந்து செயல்படுத்துறது, இஸ்ரேலை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது அப்படிங்கிறத, அதாவது அவரு வந்து இந்த சீஸ்ஃபயருக்கு எந்த விதத்திலும் தடையா இல்லை, இது கம்ப்ளீட்டா தடையா இருந்தது யஹ்யா சின்வருடைய திட்டம் தான், அவரு தான் வந்து இதை தடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத ஒரு பிரசன்டேஷன் மூலமா சர்வதேச பத்திரிகையாளர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுல அவரு இந்த டாக்குமெண்ட்டை ஸ்லைட் ஷோவா போட்டு அவங்களுக்கு காமிச்சிருக்கிறாரு. இதுதான் வந்து எழுதியிருந்தது, இது ஹமாஸினுடைய டாக்குமெண்ட், யஹ்யா சின்வர்ட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட டாக்குமெண்ட் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாரு. இப்போ செய்மோர் ஹெர்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த டாக்குமெண்ட்டுங்கிறது யஹ்யா சின்வர் கிட்ட கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் அப்படிங்கிறார். இது வந்து வேற ஒரு கமாண்டர், ஹமாஸ்ல இருந்த ஒரு கமாண்டர் யஹ்யா சின்வர்ட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க வந்து
அ இந்த கேப்டிவ்ஸ் அதாவது இந்த போர்க்கைதிகள நீங்க கூட்டிட்டு சினாய் பாலைவனத்து பகுதியில இருந்து நேரா எகிப்துக்குள்ள நுழைஞ்சு, எகிப்துல இருந்து நீங்க ஈரானுக்கு கொண்டு போயிருங்க. நீங்களும் இந்த கைதிகளும் ஈரானுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த போர வந்து தொடர்ந்து நடத்துவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டர் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா, அந்த டாக்குமெண்ட்ல யஹ்யா சின்வர் அத கம்ப்ளீட்டா நிராகரிச்சுட்டாரு. அந்த மாதிரியான திட்டத்துக்கு நம்ம போகவே முடியாது. நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். கேப்டிவ்ஸ் எங்கேயும் போகக்கூடாது. நம்ம இந்த இடத்துல இருந்து தான் சண்டை போடுறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இப்போ இது 12 பேஜ் டாக்குமெண்ட்டா செய்மூர் கர்ஸ் சொல்றாரு. அதுல அந்த முதல்ல வந்த தகவல மட்டும் இவரு லீக் பண்ணி, அது வந்து ஹைலி செக்யூர்டு டாக்குமெண்ட். ஏன்னா, அது வந்து உளவுத்துறை நிறுவனத்தினுடைய ஆர்கைவ்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் நீங்க படிக்கணும்னா கூட சென்பட்டினுடைய தலைமையகத்துல போயி, அங்க வந்து செக்யூர்டான பிளேஸ்ல மட்டும் தான் வந்து உங்களுக்கு அவங்க ஓப்பன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ட காட்ட முடியும். அந்த அளவுக்கு செக்யூர் செய்யப்பட்ட டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ட எடுத்து இவரு சர்வதேச பத்திரிகையாளர்களுக்கு காமிச்சிருக்கிறாரு. இது இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப இது சின்பெட் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு. எப்படி இவருக்கு இந்த டாக்குமெண்ட் போச்சு அப்படிங்கிறதுல. ஏன்னா இவருக்கு அந்த டாக்குமெண்ட் போகக்கூடாது. இவர் படிக்கணும்னா சின்பெட்டினுடைய தலைமையகத்துல போய் தான் படிக்கணும். ஆனா இவரு எடுத்துட்டு வந்து பத்திரிகையாளர்களுக்கு இத காமிச்சிருக்கிறாருன்னா, இவர்கிட்ட டாக்குமெண்ட் காப்பி இருக்கு. அப்ப இந்த காப்பி வந்து எப்படி வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடக்குது. இப்ப இதுல இந்த விசாரணை வந்து அ இந்த விசாரணை நடந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு, இவரு வந்து ஹைலி டி கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ட வெளியிட்டுட்டாரு அப்படிங்கிறது நிரூபணம் பண்ணப்பட்டுச்சுன்னா, இதற்கான தண்டனை 15 ஆண்டு காலம் சிறை தண்டனை. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தேச துரோக குற்றத்துல வந்து இந்த ஆளு வந்து சிக்கியிருக்கிறாரு. முக்கியமான டாக்குமெண்ட்ட லீக் பண்ண கேஸ்ல வந்து இவரு சிக்கியிருக்கிறாரு. இப்ப இத அ சொல்லுங்க. எப்படி ஒரு சொல்லுங்க. சின்னது. அதாவது இத லீக் பண்ண நெத்தன்யாகுக்கு 15 வருஷம் சிறை கிடைக்கும். இது நிரூபிக்கப்பட்டா கரெக்ட்டா? ஆமா. இப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு லீக்கேஜ வந்து இவரு வந்து சர்வதேச பத்திரிகையாளர்கள்ட்ட பண்ணதுனால, இது கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ட காமிக்கவே கூடாது. அப்படி காமிக்கிறவங்களுக்கு வந்து 15 ஆண்டுகள் வந்து ஜெயில் தண்டனை. அந்த நாட்டினுடைய பேசிக் லா வந்து அதுதான் சொல்லுது. அந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அந்த நாட்டுக்கு பேசிக் லா தான் இருக்கு. அந்த பேசிக் லா சொல்ற இது பிரகாரம் இவருக்கு 15 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை. அப்படியான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு கீழ வந்து இந்த ஆள் சிக்கிட்டாரு. இது வந்து நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏன்னா, இவரு கொண்டு வரதுக்கான எந்த வழியும் கிடையாது. இவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிற டாக்குமெண்ட் இவருக்கு எப்படி வந்துச்சு? இவரு எப்படி அத வெளியிட்டாரு? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. இத வந்து நிரூபிக்கிறதுக்கான எல்லா வழிகளும் இருக்கு. ஏன்னா, இது சர்வதேச பத்திரிகையாளர்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டாரு. காமிச்சுட்டாரு. எப்படி டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்துச்சு? அப்படின்னு விசாரணை நடத்துனா, அவர் செய்மூர் ஹெர்ஸ் அவருடைய சோர்ஸ் மூலமா சொல்றாரு. சென்பெட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, இந்த மாதிரியான அ இத வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி, செக்யூர் டாக்குமெண்ட்ஸ ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி, அந்த நிறுவனத்துல அவருக்கு கீழ வேல பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சப்பார்டினேட் ஒரு பெண்மணி, ஒரு 21 வயது பெண்ணு கூட தொடர்புல இருந்திருக்கிறாரு. அந்த தொடர்ப பயன்படுத்தி, பிரதமரனுடைய அலுவலகத்திலிருந்து மிரட்டல் விட்டிருக்கிறாங்க. "நீ வந்து டாக்குமெண்ட்ட குடுக்கலன்னா, இந்த விஷயங்கள நாங்க வெளியில கொண்டு வருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விடப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சின்பெட்டினுடைய தலைவர சந்திச்சு, "இந்த மாதிரி எனக்கு மிரட்டல் விடுக்கப்படுது. கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ட, சீக்ரெட் டாக்குமெண்ட்ட எனக்கு குடுக்க சொல்லி பிரதமர் அலுவலகத்திலேருந்து எனக்கு வந்து மிரட்டல் வருது." அப்படின்னு சொல்லி, அவரு அவங்கள்ட்ட சொல்லிட்டாரு. ஆனா, மறுத்துட்டு அவரு குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா, டாக்குமெண்ட் லீக் ஆயிருக்கு. எப்படி லீக் ஆச்சு? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இது ஒரு மிகப்பெரிய கேஸா வந்து ஃபைல் ஆகுது. நெத்தன்யாகுவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து உருவாகுது. அதே சமயத்துல, சேம் டயத்துல நெத்தன்யாகுவினுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன இந்த ஏற்கனவே இவர் மேல இருக்கிற அ ஊழல் குற்றச்சாட்டுல ஏற்கனவே இவரு தண்டனைக்கு போக வேண்டிய ஒரு நபரா தான் இருந்தாரு. இந்த போர் தொடர்ந்ததுனால இவரு வந்து தன்னுடைய பதவி அதிகாரத்தின் மூலமா அத தவிர்த்துக்கிட்டே வந்தாரு. இப்போ கோர்ட் வந்து இவருக்கு கால அவகாசம் குடுத்திருந்தது சாட்சி சொல்றதுக்கு. ஆனா, இவரு கோர்ட்ல வந்து நான் இப்ப ஆஜராக முடியாது. ஏன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா, ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கு குடுக்கப்பட்ட அவகாசம்ங்கிறது போதுமானதா இருந்தது.
உனக்கு அந்த அளவுக்குலாம் நீ ஒண்ணும் வேலை பார்க்கல. நீ ஒண்ணும் அவ்வளோ பிஸியான நபர்லாம் கிடையாது. வந்து கோர்ட்டுக்கு வந்து நீனு சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டாரு. இப்ப என்னன்னா தீவிரமாகுது. உள்நாட்டுக்குள்ள இப்ப நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம்ல. இந்த அஸ்கனாசி ஜூ அஸ்கனாசி ஜூஸுக்கும் இந்த அ அதாவது மத அடிப்படைவாத ஜூஸுக்குமான அந்த முரண்பாடுங்கிறது இன்னைக்கு கோர்ட் மூலமா நெத்தன்யாகுவுடைய கழுத்துல வந்து சுருக்கு வைக்குது. ஸோ அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய நெருக்கடியில நெத்தன்யாகு சிக்கியிருக்கிறாரு. ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம். அடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு. ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப புதிய தகவல். அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆனது. மேபி நான் கவனிக்காம விட்டேனான்னு தெரியல. தோழர்களுக்கும் அநேகமா அது புது தகவலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தோழர். பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. அந்த லைவ் பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு, இத பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு சொல்றோம். 1000வது நாள் அப்படின்றது வந்து செவ்வாய்க்கிழமை. நாங்க எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.